இந்த லாயருக்கு ரொம்பவுமே வருத்தமாகுது. ஏன்னா, அந்த குழந்தை முக்கியமா இறந்ததுக்கான காரணம் அந்த காசால தான் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்பவுமே ஃபீல் பண்றாரு. நம்ம ஒழுங்கா இந்த இடத்துல இருந்திருந்தா, அந்த குழந்தைங்கள ஒழுங்கா காப்பாத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம, அந்த காச நான் குடுத்துருக்க கூடாது. அந்த காசுனால தான் அந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லி ரொம்பவே மனவேதனை அடையறாரு. நேரா அந்த குழந்தைய போய் பார்த்தா, அந்த குழந்தைய போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த பொண்ணு கீழ குனிஞ்சுட்டே போறா. அப்பதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது. இந்த பொண்ணோட சித்தியும் ஒரு லாயரா இருப்பாங்க. அதனால இந்த கொலைய நீ பண்ணதா ஏத்துக்கன்னு சொல்லி அவள அந்த பழிய ஏத்துக்க சொல்லி அவள ஜெயிலுக்கும் அனுப்பிடுறாங்க. ஆனா இந்த பிள்ளை சின்ன பிள்ளை அப்படின்றதுனால கோர்ட்டோட கேஸ் ஹியரிங் வர வரைக்கும் அப்பப்ப வீட்ல இருந்து நேரா கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வருது. இந்த மாதிரி சமயத்துல அந்த லாயரும் நேரா அந்த பொண்ணு போய் பார்க்க போறாரு. ஆனா அந்த பொண்ணும் ஏக்கத்தோட அவரை பாக்குறா. ஏன்னா அவர் இருக்கும்போது என்ன சொல்லிருப்பானா, நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே என்னையும் என் தம்பியும் எங்கேயா கொண்டு ஒரு அனாதாசிரமத்துல சேர்த்துருங்க, நாங்க 2 பேரும் அங்க இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. இந்த மாதிரிலாம் விஷயம் ஆகாதுன்னு தெரிஞ்ச அவரு, இத பெருசாவே எடுத்துக்காம அவரு ஊருக்கு போயிருப்பாரு. அதனால அந்த பொண்ணு அவர்கிட்ட பேச மாட்டேங்குதுன்னு சொல்லி, அந்த பொண்ணுக்கு தெரியாம பக்கத்து வீட்டு பையன் மூலியமா நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு அனுப்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு டேப் ரெக்கார்டரும் அனுப்புறாரு. அந்த டேப் ரெக்கார்டர்ல என்ன மன்னிச்சுடு தங்கம். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா, உன் தம்பிக்கு நடந்தது ரொம்ப மோசமான விஷயம். கண்டிப்பா இத நான் சும்மா விடமாட்டேன். உங்க சித்திய சும்மா விடமாட்டேன் அப்டின்ற மாரி சொல்றாரு. சரி நேரா அவர போய் பார்க்கலான்னு சொல்லி இந்த குழந்தை நேரா போய் பார்க்கும்போது, அவங்க சித்திக்கு அந்த விஷயம் தெரிய வந்து, அந்த சித்திக்கு இவ கையில டேப் ரெக்கார்டர் இருக்கிறது தெரிய வந்து, உடனே அந்த பொண்ண தூக்கி ரூம்ல போட்டு பூட்டுறாங்க. அடி அடின்னு அடிச்சது மட்டும் இல்லாம ரொம்பவுமே கொடுமைப்படுத்துறாங்க. இந்த விஷயம் அந்த பக்கத்து வீட்டு பையன் எப்படியோ அந்த லாயர் கிட்ட சொல்ல, அந்த லாயரும் ஓடி வந்து ஒரு சுத்திய வச்சு அந்த கதவ உடைச்சு அந்த பொண்ண எப்படியோ காப்பாத்திடுறாரு. அந்த பொண்ண கடைசியா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாதுகாப்பும் குடுக்குறாரு. இந்த மாதிரி சமயத்துல இந்த லாயரும் இந்த கேஸ மறுபடியும் ஓப்பன் பண்றதுக்காக நெறைய எவிடன்ஸ்லாம் சேர்த்து வைக்கிறாரு. அவர் சேர்த்து வச்ச எவிடன்ஸ கொண்டு போய் போலீஸ் ஆஃபீசர் கிட்டலாம் குடுத்து, மறுபடியும் இந்த கேஸ ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. இந்த மாதிரி சமயத்துல அந்த கேஸ் மறுபடியும் ரீஓப்பன் ஆகும்போது, அவங்க சித்தி ரொம்பவுமே நாடகம் ஆடுறாங்க தன்ன தற்காத்துக்கிறதுக்காக. ஆனா, எப்படிடா நம்ம எவிடன்ஸ் எடுக்க போறோம் அப்படின்ற மாரி இந்த லாயரும் யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் இவருக்கு ஞாபகம் வருது. அந்த சின்ன பையன் இவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கார்ல இருந்த மங்கி பொம்மைய அந்த பையனுக்கு கிஃப்ட்டா குடுத்திருப்பாரு. அந்த மங்கி பொம்மையில கேமரா இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிய வந்து, உடனே அந்த பொம்மைய தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த பையன் இறந்த பிறகு இந்த பையனோட சித்தி அந்த பொம்மைய தூக்கி குப்பை தொட்டியில போட்டிருப்பாங்க. ஆனா நல்ல விஷயமா, அந்த பொண்ணோட பக்கத்து வீட்ல ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான்ல, அந்த பையன் இந்த பொம்மைய பத்திரமா எடுத்து வச்சிருப்பான். இந்த மாதிரி சமயத்துல, "நீ தைரியமா எல்லாத்தையும் உண்மைய சொல்லு. நான் உன் பக்கத்துல இருக்கேன்." அப்படின்ற மாரி அந்த பொண்ணுகிட்ட அந்த லாயர் சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணும் தைரியமா, "என்னோட சித்தி தான் என்னோட தம்பிய என் கண்ணு முன்னாடி தொடப்பத்திலே அடிச்சு கொன்னாங்க." அப்படின்ற மாரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயத்த கேட்ட அந்த கொடுமைக்கார சித்தியோ, "இல்ல, இல்ல இவங்க பொய் சொல்றாங்கன்னு" சொல்லி பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசியா எவிடன்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல, இந்த மங்கி பொம்மையில இருந்த கேமரா எவிடன்ஸ அந்த கோர்ட்ல இருக்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வீடியோல அந்த குழந்தை இறக்குற தருவாயில, "நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நான் அம்மா கிட்ட தான் போறேன். அதனால நான் சந்தோஷமா இருப்பேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத." அப்படின்ற மாரி அந்த குழந்தை அவங்க அக்கா கிட்ட சொல்றத பார்த்த உடனே, அந்த கோர்ட்ல இருந்த எல்லாருமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொடுமைக்கார சித்தியையும், இந்த குழந்தைங்களோட அப்பாவையும் உடனே அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம, அந்த சின்ன பையனுக்கான நீதியும் கிடைக்குது. இந்த படம் சவுத் கொரியால உண்மை சம்பவத்த வச்சு நடந்த ஒரு படமா இருக்கு. என்னதான் அந்த குழந்தைக்கு நீதி கிடைச்சாலுமே, அந்த குழந்தைங்க சொல்ல வரும்போதே, அந்த குழந்தைங்களோட கஷ்டத்த புரிஞ்சுட்டு, அப்பயே ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா, அந்த குழந்தை இந்நேரத்துக்கு இருந்திருக்க மாட்டான்ல. நமக்கு கண்ணுக்கு தெரியாத நெறைய குழந்தைங்களோட கஷ்டங்களும் இப்படிதான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.